என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. பாட்டை கேட்ட உடனே தன்னால் வந்து பாடக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகுதுங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் இடம் கிடைத்ததே. கர்த்தருடைய அந்த ஆலயத்தில் அங்கே குருவி கூடு கட்டி தன் குஞ்சுகளையும் அங்கே கூட்டை கட்டி குஞ்சுகளை அங்கே வச்சிருக்கு. ஆனால் அதை யாருமே வந்து தடுக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் அது சந்தோஷமாக போய் அங்கே படுக்குது, அங்கே தங்கி இருக்குது, வெளியே வருது. அதெல்லாம் சொல்கிறாரு. உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். பூமியில பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அப்போ பலத்தின் மேல் பலன்லாம் நமக்கு உண்டாகுது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போகிற பொழுது அந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் தீர்மானங்களை சரியாக எடுக்கும்படியாக நம்ம எங்கே போகணும், என்ன செய்யணும், என்ன பேசணுங்கிறத நமக்கு வந்து தீர்மானிக்கும்படியாக நல்ல ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தரை துதிப்பேன், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன்.